வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். விக்ரமன் வேதாளத்தினுடைய கதை தொகுப்பிலே அதை வேதாள பஞ்சவிம்சதி என்று வழங்கும் வடமொழி நூல் தொகுப்பிலே 25 கதைகளை முன்மொழிந்து அந்த கதைகளின் மூலமாக விக்ரமனுடைய சாதுரியத்தை, அவன் சிந்திக்கக்கூடிய திறமையை அந்த வேதாளம் அறிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்யும் விதமாக அமைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது கேட்கக்கூடிய ஒவ்வொரு கதையினுடைய முடிவிலும் கேள்விகளை வைக்கிறது வேதாளம். அது விவரித்து வந்த நிகழ்ச்சிகள் வேறெங்கும் நடக்க முடியாதது போலே மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவரை நிறுத்தி, இதற்கு இப்போது நீ எப்படி நடந்து கொள்வாய், இந்த இடத்தில் உன்னுடைய மதிப்பீடு, இந்த நிகழ்ச்சியை எப்படி நீ பார்ப்பாய், அதை அறிந்து கொண்டு அதிலிருந்து வெளிப்படுவதற்கு நீ எப்படி யோசித்து செயல்படுவாய் போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக விடை தெரிவிக்கு. அப்படித்தான் அந்த கதைகளுடைய போக்கு இருப்பதை பார்க்கிறோம். அந்த விதத்தில் பிறப்பிலேயே 2 கைகளும் செயல்படாத நிலையிலிருந்த ஒருவன், அவனை பற்றிய ஒரு கதைத்தான் வேதாளம் விக்ரமனிடம் சொன்னதாக நமக்கு கிடைக்கக்கூடியது. மாற்றுத்திறனாளிகள் என்று நாம் இன்றைக்கு வகைப்படுத்தி அவர்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய சில குறைகள் அவர்களுக்கு எப்படி வேறொரு விதத்தில் நிறைவை தருகிறது என்ற அளவில்தான் இன்றைக்கு உலகமே அவர்களை பார்க்கிறது. அந்த விதத்தில் 12ஆம் நூற்றாண்டிலே தொகுக்கப்பட்ட இந்த கதையிலும் தொகுப்பில் ஒரு கதையில் அப்படி ஒருவர் பிறப்பிலேயே மாற்றுத்திறனாளியாக இருந்து தன்னுடைய தன்மையை, அது அவரால் இயன்றது என்ன, அவருடைய வீரியம் என்ன, முயற்சியால் ஒருவன் அடையக்கூடிய உயர்வு என்ன என்பதை காண்பித்து தரும் விதமாக இந்த கதை அமைந்திருக்கிறது. இந்த கதை கஞ்சநகரம் என்றழைக்கப்படும் ஒரு நகரத்திலே நடப்பதாக சித்தரிக்கப்படுகிறது. அங்கே சந்திரதீபன் என்ற பெயரிலே ஒரு அரசன், அவனுக்கு இந்துமதி என்ற பெயரில் ஒரு மகள். அரசன் சிறுவயதிலிருந்தே தன் பெண்ணை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தான். அவளும் அரசகுமாரியாக வளர்ந்தாலும் இளவரசியாக வளர்ந்தாலும் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஆர்வமேலிட்டால் பலரிடமும் சென்று நல்ல நுட்பங்களை, அரசு செய்யக்கூடிய அந்த நிலைக்கு தான் உயர வேண்டி இருந்தால் அதற்கான சாத்திரங்கள், பயிற்சி முதலியவற்றை எடுத்து வந்தாள். அப்படி இருந்த பெண் திருமணப் பருவத்தை அடைந்தபோது அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டி ஊரெல்லாம் அழைப்பு விடுத்து தன் மகளை பற்றி எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லி தகுதியாக ஒரு மணாளனை தேர்ந்தெடுக்கலாம் என்று சந்திரதீபன் ஆசைப்பட்டான். இந்த செய்தியை அறிந்து கொண்ட இந்துமதி தன் தந்தையிடம் சென்று, அப்பா, நீங்கள் எனக்கு மணவனாக ஒருவனை தேர்ந்தெடுக்க விழைகிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அவனை பற்றிய சில எதிர்பார்ப்புகள் என்னிடம் உண்டு. என்னை திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் இந்த மணாளனை பற்றிய சில எதிர்பார்ப்புகள் என்னிடம் உண்டு. அப்படி சிலரை நீங்கள் காண்பித்து கொடுத்து அவரிலே ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கென்று நான் ஒரு போட்டியை முன்மொழிவேன். அந்த போட்டி மிகவும் ஆபத்துகரமான ஒரு போட்டியாக இருக்கும், அதையும் சொல்லிவிடுகிறேன். அந்த போட்டியிலே அவர்களுடைய நலனை காணாது என் பேரில் கொண்ட ஆசையால் என்னை அவர்கள் விரும்பும் அளவிற்கு அந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றுவிட்டால் அவரை நான் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று கூறினாள். இதை கேட்ட சந்திரதீபன் அதிர்ந்து போனான். இது என்ன விபரீதம்! உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் அளவிலே சில போட்டிகளை வைப்பேன் என்றும், அதிலே அவர்கள் முதலில் கலந்து கொள்ளட்டும், என் பேரிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய காதல் உண்மையானால் கலந்து கொள்ளட்டும், அதிலே வெற்றி பெறும் ஒருவன் என்று இப்படி வினோதமாக ஒரு விதியை முன்மொழிகிறாளே, இதை கேட்டால் யாராவது இதற்கு ஒத்துக்கொள்ளுவார்களா? இப்படி ஒரு போட்டியிலே உயிரை பணயமாக வைத்து வென்று தன் மகள் கரத்தை பிடித்து கொள்ளுவார்களா என்று அரசன் மிகவும் பயந்து போனான். பயந்த அரசன் என்ன செய்ய முடியும்? அமைச்சர்கள் எல்லோரையும் அழைத்து இந்துமதி கூறிய அந்த விதிகளை எல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, இப்படி ஒரு போட்டி என்றால் உயிரை பணயமாக வைத்து அவர்கள் விளையாடி அதன் மூலமாக வென்று தன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் யார் இதற்கு ஒத்துழைப்பார்கள்? இப்படி ஒரு நிலையில் தன் மகளை திருமணம் செய்து கொள்ள யார் ஆசைப்படுவார்கள் என்று கேட்டான். அமைச்சர்களும் என்ன விடை சொல்லுவது என்று அறிந்து கொள்ள முடியாது குழம்பி நின்றார்கள். ஆனாலும் இளவரசி இப்படி ஒரு விதியை சொல்லிவிட்டாள். அந்த விதிப்படிதான் தன் திருமணம் நடக்க வேண்டும் என்று அவள் விடாப்பிடியாகவும் இருக்கிறாள். அப்படி இருக்க அவளை இனி மனமாற்றம் செய்ய முடியாது. இந்த விதி அவள் இழைக்கக்கூடிய அந்த போட்டி, அவள் இப்படித்தான் ஒரு உயிரை பணயம் வைத்து செய்யக்கூடிய போட்டி என்கிறாளே, அதை பற்றிய விவரங்களை சேகரித்து வாருங்கள்.
அதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நாம் போட்டியை அறிவிக்கலாம் என்றார்கள். அரசனும் தன் மகளை அழைத்து, அம்மா, நீ சொன்ன நிபந்தத்திற்கு ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு நீ வைக்கப் போகும் போட்டிதான் என்ன என்று கேட்டாளாம். அதன்படி அந்த அரசியும் அந்த போட்டி எப்படி அமையவிருக்கிறது, அதற்கான விதிகள் என்ன, அதிலே கலந்து கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், வெற்றி பெற்றவர்களாக யார் அறிவிக்கப்படுவார்கள் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்ல சொல்ல இன்னும் பதறிப்போனானாம் அரசன். அது மிகவும் வினோதமான போட்டி. அதை கேட்டுக்கொண்டவன், சரி, அப்படி என்றால் போட்டியின் விதிகளை நாம் விவரித்து சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு போட்டி இருக்கிறது, அதிலே உங்கள் உயிரை பணயம் வைத்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டு வெல்பவர்களுக்கு என் மகள் மனைவியாக அமைவாள் என்பதை மட்டும் முரசறைந்து அறிவிப்போம் என்று முடிவெடுத்தான் சந்திரதீபன். அதன்படியே போட்டிக்கான நாளை எடுத்துச் சொல்லி தேதியையும் சொல்லி நீங்கள் கலந்து கொள்ளவிருக்கும் அந்த போட்டியிலே உயிருக்கு ஆபத்து விளையலாம் என்பதையும் எடுத்துச் சொல்லி எல்லா நாட்டிற்கும் அந்த செய்தியை அனுப்பி வைத்தான். இதை பார்த்தவர்கள், ஆஹா, கஞ்சநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த இளவரசி, அவள் அழகே வடிவானவள், அவளை திருமணம் செய்து கொண்டு அவளை அரசியாக்கிக் கொள்ள எல்லோரும் ஆசையும் பட்டார்கள். இருந்தாலும் உயிரை பணயம் வைக்க வேண்டும் என்ற போதே சிலருக்கு மனக்கலக்கம் இருந்தது. அதையும் மீறி நிறைய பேர் அதிலே கலந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். இது ஒருபுறம் நடக்க, அதே நாட்டில் ஒரு சிற்றூர், அந்த ஊருக்கு ஜெயநகரம் என்று பெயர். அந்த ஊரிலே குருப்ஷணன் என்ற ஒரு இளைஞன். அவன் பிறப்பிலேயே 2 கைகளும் செயலற்றவனாக பிறந்தவன். அவனுடைய தாயார் அந்த குழந்தை பிறந்த நேரத்திலேயே இறந்தும் போய்விட்டாள். தந்தையோ தன்னுடைய குழந்தை தாயில்லாமல் இருக்கும் நிலை என்பதையும் கடந்து 2ஆம் தாரமாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாள். சித்தியாக வந்தவள் இப்படி தனக்கு மூத்தவள் ஒருத்தி ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டாள். அந்த பிள்ளையும் கூட 2 கைகளும் விளங்கா நிலையிலே நம் வாழ்க்கைக்கு பாரமாக இருந்து விடுமே என்று கோபப்பட்டு சிறுவயதிலிருந்தே இந்த குழந்தையை வைது அதை திட்டி தீர்த்து அதனுடைய மனசிலே ஆசைகள் பிறப்பித்து வந்தாலும் அதை தட்டி அடக்குபவளாகவே இருந்து வந்தாள். இப்படி சிறுவயதில் தான் அன்னையை இழந்து அன்னை நிலையில் இருக்க வேண்டியவளும் கொடுமை செய்பவளாக இருக்கும் நிலையில் மனம் வருந்தி கலங்கி இருந்தான் குருப்ஷணன். இயல்பிலேயே அவனுக்கு, நமக்கெல்லாம் என்ன நன்மை நடக்கவிருக்கிறது, நாம் சபிக்கப்பட்ட பிறவி போலும், இந்த நிலையில் நமக்கு ஆசைகளெல்லாம் என்ன இருக்க முடியும், நமக்கு நம்முடைய கைகள் செயலிழந்திருப்பதாலே உணவு உண்பதற்கெல்லாம் கூட யாரையாவது நாடியென்றோ இருக்க வேண்டிய நிலைமை, இப்படியே ஒரு பிறப்பு, நமக்கு இதனால் விளையக்கூடிய நன்மை என்ன என்று வருந்தி வருந்தி மனம் புண்பட்ட நிலையில் இருந்தான். இருந்தாலும் அவன் வயது அடைய அடைய இந்த உலகிலே எல்லோருக்கும் வாழ இடம் உண்டு என்பதை இயற்கை அமைத்திருக்கும் விதியை பார்த்து கற்றுக்கொண்டான். சிறிய சிறிய பூச்சிகளிலிருந்து பறவைகளும் மிருகங்களெல்லாம் கூட தங்களுக்கானவற்றை தேடி சேர்த்து கொண்டு தங்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்த குருப்ஷணன் தனக்கும் இந்த இடத்தில், இந்த உலகில் ஒரு இடமுண்டு என்பதை உணர்ந்து கொண்டான். ஆனாலும் கூட சித்தியினுடைய கொடுமையாலே மனம் கலங்கி இருந்தவன் தான் கைகள் செயலிழந்திருக்கும் நிலையில் என்ன செய்ய முடியும் என்பது அறியாமல் தவித்திருந்தான். இப்படி அவன் வருந்தி வருந்தி இளைஞை பருவத்தையே அடைந்து விட்டான். அப்படி ஒரு காலகட்டத்தில்தான் அருகிலிருந்த கஞ்சநகரத்தில் இளவரசியானவள் இப்படி ஒரு போட்டியை அறிவித்திருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவன், ஒருவேளை நாம் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் இந்த உலகே நம்மை திருப்பி பார்க்குமே என்ற ஒரு ஆசை. ஆனாலும் உயிரை பணைய வைக்க வேண்டும் என்று அதிலே விதி இருப்பதையும் பார்த்தான். சரி, இப்போது அடைந்திருக்கும் இந்த பிறவியிலே என்ன சுகத்தை கண்டோம், அப்படித்தான் போய் நம் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டாலும் என்றோ ஒரு நாள் இறப்பதை அன்றைய தினம் இறந்தோம் என்று கொள்ளுவோம். ஆனால் நம்மை எல்லோரும் ஏசியும் பேசியும் வந்த நிலையிலிருந்து மாறி நம்மாலும் ஏதோ ஒன்றை சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து விட்டால் நமக்கொரு வாழ்க்கை அமைந்து விடுமே என்று ஆசைப்பட்டான். அதனால் தன் சித்தியிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் கஞ்சநகரத்தை நோக்கி நடந்தான். தானும் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாம் என்று போய் பார்த்தான். அந்த போட்டி நடப்பதற்கான அந்த மைதானம் அங்கே பெரிதாக அமைக்கப்பட்டு அதிலே நிறைய பேர் கலந்து கொள்ளவும் வந்தார்கள். வந்தவர்களில் பலருக்கு அப்படி என்னதான் போட்டி என்பதை அறிந்து கொள்வதில் ஆர்வம். போட்டிக்கான நேரம் நெருங்க நெருங்க எல்லோரும் அங்கே பெருத்த ஆர்வத்தோடு காத்திருந்தார்கள். அங்கே வந்த இளவரசி போட்டிக்கான விதிகளை சொல்லத் தொடங்கினாள். அவர்களுக்கு எதிரே மிகவும் உயர்ந்ததான ஒரு மதில் சுவர் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதில் சுவரை சென்று அதற்கு மேலே ஏறி அமர்ந்து கொள்ளவே பல தூரம் நடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாதையிலே நடந்து நடந்து கடந்து போய்த்தான் அந்த மதில் சுவரின் உச்சியையே அடைய முடியும்.
அதுவே பெரிய போட்டி. அங்கே சென்ற பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதற்கு அந்த பக்கத்தில் அதள பாதாளமாக இருக்கும். அந்த பாதாளத்திற்குள்ளே அவர்கள் குதிக்க வேண்டும். குதித்தவர்கள் கீழே போனால் அங்கே கத்திகளால் கட்டப்பட்ட ஒரு சிறை அமைக்கப்பட்டிருக்கும். நல்ல கூர்மையான வாட்களாலான சிறை. அந்த சிறைக்குள்ளே அவர்கள் குதித்து அமர வேண்டும். ஆனால் அவர்கள் உடம்பிலே ஒரு சிறு கீறல் கூட ஏற்பட்டிருக்கக்கூடாது. சரியாக அந்த கத்திக்கு அமைத்த சிறையிலே, கத்திகளால் அமைக்கப்பட்ட சிறைக்கு நடுவே அவர்கள் குதித்து அமர வேண்டும் என்பதுதான் போட்டி. இந்த போட்டியினுடைய விவரத்தை அறிந்து கொண்ட போதே அங்கே இருந்தவர்களில் 4 பங்கு கிளம்பிவிட்டார்கள். கத்திகளால் ஒரு சிறையாம், அதற்குள்ளே குதித்தமர வேண்டுமா, யாருக்கு இப்படி ஒரு பெண் வேண்டும், இப்படி ஒருவளை திருமணம் செய்து கொண்டு என்ன மகிழ்ச்சி இருக்கப் போகிறது என்றே 4 பங்கு கிளம்பிவிட்டார்கள். அடுத்து இருந்த 3 பங்கிலே சிலர் மேலே ஏறிப்போய் அது எத்தனை தூரம்தான் என்று பார்த்து விடுவோம், குதிக்க வேண்டிய ஆழம் என்ன அளவு என்பதை பார்ப்போமே என்று மேலே சென்று பார்த்தபோதும் அதனுடைய அந்த அளவுகளையெல்லாம் பார்த்து பயந்து மீதி இருந்த 3 பங்கிலும் ஒருவர் காணாமல் போய்விட்டார்கள். எஞ்சியவர்களிலே சிலர் மேலே நடந்து போய் குதித்து விடலாம் என்ற எண்ணத்தில் நடந்து 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 மெதுவே மேலே ஏறிச் சென்று அந்த மதில் சுவரினுடைய உச்சியிலிருந்து பார்த்தவர்கள் இதில் குதித்து ஒருவேளை உயிர் துறந்தால் இனி என்ன இருக்கு நமக்கு என்ற பயத்திலே கிளம்பிவிட்டார்கள். மிச்சம் இருந்தது 4 பங்கு. அவர்களிலே சிலர் நடந்து போய் குதிக்க முயற்சி செய்து சிறிய காயங்களோடு தப்பி பிழைத்தவர்கள், ஐயா, இப்படி திருமணத்திற்கு முன்பே உடம்பை வணைய வைத்து உயிரை வணைய வைத்து செய்ய வேண்டும் என்றால் இப்படி ஒரு திருமணம் வேண்டாம் என்று சென்று விட்டார்கள். கடைசியாக வாய்ப்பு குருக்ஷணனுக்கு. அவன் அங்கே இருந்த காவலாளிகளுடைய உதவியோடு மேலே நடந்து சென்றான். நடத்தி கொண்டு போய் அவர்கள் குதிக்க வேண்டிய இடத்தில் அவனை விட்டுவிட்டார்கள். கீழே பார்த்தான், கத்திகளால் கட்டப்பட்ட ஒரு அறை போன்ற அமைப்பு. அந்த வாட்களுக்கு நடுவே குதித்தால் ஒருவேளை தன்னாலும் ஏதோ ஒன்று முடியும் என்பதை உலகிற்கு அறிவுறுத்தி விடலாம். இல்லாமல் போனால் உயிர்தானே போகட்டும் என்ற எண்ணம். தான் அத்தனை காலமும் தாங்கி இருந்த வடுக்களை எல்லாம், மனதிலே இருந்த பாரம், மற்றவர்கள் பேசிய அந்த ஏச்சும் பேச்சும் இவற்றையெல்லாம் ஒரு முறை நினைத்து பார்த்து இறைவன் அருளிருந்தால் நாம் பிழைத்து விடுவோம் என்ற எண்ணத்தில் குதித்தானாம். இறைவன் அருளாலே சரியாக போய் அந்த சிறையின் நடுவிலே அமர்ந்து கொண்டான். அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் ஆரவாரம் செய்தார்கள். ஆனால் வெளியேறி வந்தவன் 2 கைகளும் இல்லாதவன் என்பதை அறிந்து கொண்டு அரசன் பயந்தான். ஆனாலும் விதிக்குட்பட்டு இவன் அந்த போட்டியிலே ஜெயித்தும் விட்டான். என்ன நடக்கப் போகிறது அடுத்து என்று பார்த்தால், அந்த இளவரசியை நெருங்கிச் சென்ற குருக்ஷணன், உங்கள் போட்டியிலே கலந்து கொண்டு வெல்ல வேண்டும் என்று தான் ஆசைப்பட்டேன், ஆனால் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லை, அதனால் நான் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லி கிளம்பி விட்டானாம். பார்த்த வேதாளம், இப்படி உயிரை பணைய வைத்து இவன் வெல்ல வேண்டி நிலைக்கு வந்து வென்று முடித்த பிறகு திருமணம் செய்து கொள்ளாது சென்றது எதனாலே, அது அறிவீனம் அல்லவா என்று சொல்லி விக்கிரமனிடம் கேள்வியை முன்வைத்தது. விக்கிரமன் சாதுரியமாக பதில் சொன்னானாம், ஏதோ ஒரு நிலையிலே தன்னாலும் ஏதோ ஒன்று முடியும். உலகிலே குறை என்ற ஒன்று இல்லாதவர்கள் யாருமில்லை. அதை கடந்துதான் எல்லோரும் தங்களால் ஆன நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை அவன் அறிந்து கொண்டதினாலே தன்னால் முடியும் என்பதை காண்பிக்கத்தான் விழைந்தான். அதனால் அவன் அரசு பதவியை ஏற்றிருந்தால் 2 கைகளும் செயலற்ற நிலையில் அவனால் வாளை கூட தூக்கி பிடிக்க முடியாது. அப்படி அரசாட்சி செய்வது இன்னும் விபரீதத்திற்கு வித்திடும் என்ற எண்ணம் மேலெழுந்ததால் அவன் அங்கிருந்து நீங்கிவிட்டான். வாஸ்தவத்தில் அவன்தான் அறிவோடு ஒரு செயலை செய்தவன் என்று விக்கிரமன் விடை சொல்ல, வேதாளம் அவன் தோளிலிருந்து நழுவிப்போய் மறுபடியும் மரத்தில் நின்றது என்று பார்க்கிறோம். சாதுரியமான முறையிலே வாழ்க்கையை அணுக வேண்டும் என்பதை இன்றைய கதை மூலமாக தெரிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.